நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் எல்லா நாள் போல இன்றைய நாளும் மகிழ்ச்சியா உற்சாகமா காலை தொடங்கிடும். இந்த வார்த்தை கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கதையும் கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு தாத்தா அவங்களுடைய 2 பேர பசங்களோட என்ன பண்றாரு அப்படின்னா, ரயில் நிலையத்திற்கு ஊருக்கு போறதுக்காண்டி என்ன பண்றாங்க, போறாங்க. அப்போ போறப்போ அங்க டிக்கெட் கவுண்டர் அவங்க வந்து என்னன்னா ஜென்ரல் அந்த பக்கத்தூர் போகும் இல்லையா, அந்த மாதிரியான லோக்கல் ட்ரெயின்ல தான் அவங்க போறதுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க, ரெடி பண்றாங்க. ஸோ அப்போ அங்க போய் அங்க டிக்கெட் கவுண்டர்ல என்ன பண்றாரு, டிக்கெட் எடுக்க நிக்கிற பார்த்தா பெரிய கியூ என்ன ஆகுது, நிக்குது. அப்போ இவர் என்ன பண்ணாரு, கியூவோட கடைசி ஆளா போய் நிக்கிறார். யாரா நிக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த ஆளா போய் நிக்கிறார். திடீர்னு சில பேர் வராங்க, உள்ள சிலர் குறுக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருங்க அப்படின்னு கடல எடுத்துட்டு போற ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் என்ன பண்றாரு, கரெக்டா பின்னாடி கியூல நின்று கியூ ஃபாலோ பண்ணிட்டு டிக்கெட் போறாரு. அப்ப அவர் பின்னாடி இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சார், நீங்க வயசானவர், நீங்க கொஞ்சம் வயசானவர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் என்ன கேட்டு போக வேண்டியதானே அப்படின்னா என்ன பண்றாங்க, சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் கியூ ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்ட்டு. அவர் அங்க போறாரு. போன உடனே 3 முழு டிக்கெட் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போறதுக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. பின்னாடி இருக்கு அப்பவும் சொல்றாரு, ஏங்க 3 முழு டிக்கெட் இருக்கிறீங்க, அந்த பையனை குட்டி பையனை பார்த்தா அவனுக்கு நீங்க அரை டிக்கெட் எடுத்தா கூட ஓகே தான், அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியல, ஏன் முழு டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அவனுக்கு அந்த முழு டிக்கெட் எடுக்க வேண்டிய வயது என்ன ஆயிடுச்சு, நெருங்க வந்துருச்சு, ஸோ அப்படிங்கிறப்ப அவனுக்கு முழு டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போகிறார். இவர் போய் அங்கே நிற்கிறார், ட்ரெயின் வெயிட் பண்ணுறப்ப அந்த 2வது பின்னாடி இவர் பேசினார்ல, அவரும் டிக்கெட் எடுத்து போய் அவரை நின்று பேசுறாரு. என்னையா நீங்கள் பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க, இவங்க வயசானவங்க நானாக போய் நின்று அப்படின்னா எப்போ நான் வயசானப்பா வழி விடுப்பான்னு முன்னாடி நின்று அதே மாதிரி கன்செஷன் டிக்கெட் வாங்கி நான் போயிருப்பேன், நீங்கள் என்ன சார் இப்படி பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம், என்னுடைய பேர குழந்தைங்க என்னைய பாக்குங்க, ஸோ அப்போ நான் கியூவை வயலேட் பண்ணா அவங்களும் கியூவை வயலேட் பண்ணணும்னு கற்றுக்குவாங்க. நான் போய் சொல்லி என் பேர குழந்தைக்கு டிக்கெட் எடுத்து நான் 30 ரூபா 40 ரூபா என்ன பண்ணலாம், மிச்சப்படுத்தலாம். ஆனா அந்த 30 ரூபா 40 ரூபாய்க்காக எங்க தாத்தா பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என் குழந்தைகளுக்குள்ள என்ன பண்றேன்னா விதைக்கிறேன். இன்னொன்னு இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம், ஏமாற்றி பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், கற்றுக் கொடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் உண்மையாக நடந்து உண்மையாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற என் பாடத்தை என்ன பண்ணிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அது அந்த பேர குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் அப்படின்றத நம்ம வந்து மனதார புரிந்து கொள்வோம். இன்றைய நாள் அருமையா நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள்
மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். மிக சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்துட்டோம். எஸ், இனிய காலை வேளையில நம்ம இந்த மாதிரி ஆலய தரிசனம் பார்க்குறப்போ நம்மளுக்குள்ள ஒரு அறியாத ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும் இல்லையா? அந்த எனர்ஜியோடவே இதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன தகவலை பரிமாறிக்கொள்ள போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் சாலைகளில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள். இன்னைக்கு பொது இடங்களில் நான் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்ன அப்படின்னு. அப்போ இதை சொல்லும்போது முதல் விஷயம் நிச்சயமாக எல்லோரும் கண்டிப்பாக பின்பற்றப்படணும். பொது வெளிகளில் எச்சில் உமிழ்வதை தவிர்ப்பது. நான் பொது இடத்துல வந்து நான் எச்சில் துப்புறேன் அப்படின்னா எனக்கு ஒழுக்கமின்மை அப்படிங்கிறதா. நான் ஒழுக்கமா வளரலன்னு அர்த்தம். கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது. அது வந்து நீங்க 100% உறுதிப்பட சொல்லலாம். நீங்க யாரும் துப்புறவங்களை பார்த்தா கூட நீங்க கேட்கலாம், வீட்டுல என்னங்க உங்களை ஒழுக்கமா வளர்க்கலையா அப்படி கூட என்ன பண்ணலாம், தைரியமாக நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க நடு வீட்டுல உட்காந்து அப்படி எச்சு துப்புவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை அவங்க வீட்டு வெளியில சோத்துல யாராவது எச்சு துப்புனா கூட அவங்க சும்மா இருப்பாங்களான்னு கேட்டா சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய நாம் என்னுடைய சொத்தை நான் எப்படி நல்லா தூய்மையாக நினைக்கிறேனோ, அப்ப அது போல நான் இதை பொது இடங்களிலும் தூய்மையாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது இடங்கள்ல எச்சில் துப்புவதோ, வெத்தலை பாக்கு சம்திங் அவங்க இருக்கக்கூடிய புகையிலை பொருட்களை பயன்படுத்தி கொண்டு, புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதே தவறு. அதை பயன்படுத்தி கொண்டு பொது இடங்கள்ல மற்றவங்களுக்கு அது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதுவும் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கோ இல்லை ஒவ்வொரு மதத்தை சார்ந்த அவங்களுடைய திருத்தலங்களுக்கோ அவங்க பாத யாத்திரையாக போறப்பெல்லாம் காலில் என்ன பண்ண மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட வெளியில அவங்க போகின்ற பொழுது அதுல நீங்க எச்சு துப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் எவ்வளவோ ஏராளம். ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி இது ஒழுக்க செயல் தான், அதாவது துப்பாமல் இருப்பது, நம்ம வந்து பொது இடங்களில் போகும்போது அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க செயலோ அப்படி சில பேர் வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறப்போ சொல்வதும் நம்மளுடைய கடமை, அதுவும் ஒரு ஒழுக்க செயல் தான். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்க துப்பிட்டு போயிட்டே இருக்காங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக இப்படி துப்புறீங்க, அதை கிளீன் பண்ணுங்க கூட சொல்லலாம். நிச்சயமா நீங்க ஏன் துப்புறீங்கன்னு ஒரு குரல் வந்துட்டாலே போதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்க செய்யும். கரெக்ட். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையானது திருப்பாடல் அதிகாரம் 72. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், இது சாலமோனின் புகழ்ச்சி பாடலும், அதாவது சாலமன் பாடக்கூடிய பாடலாக நமக்கு தெரியலாம். ஆனால் இது ஒரு தந்தை தன் மகனுக்காக இறைவனிடம் பாடிய பாடலாக அமைகிறது. அதாவது தாவீது தன் மகன் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு தனது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி தன் மகனுக்காக தாவீது அரசன் சாலமோனுக்காக மன்றாடி பாடிய பாடல். பிரியமானவர்களே, இந்த பாடலை 3 பகுதியாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதி, தாவீது அரசன் சாலமோன் எவ்வாறு இருக்க வேண்டும், அதாவது அவர் படைபலனோ மக்கள் பலமோ தன் பலமோ செல்வம் செழிப்போ இருக்க வேண்டும் என்று சிந்திக்காமல், ஆண்டவரே நீர் உம்மது ஆசீரும் உம்மது அருளும் என் மகனிடம் இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தினால் அவர் மகனுக்காக, என் மகன் நீதி உள்ள மகனாக இருக்க வேண்டும், என் மகன் உண்மையுள்ள மகனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கிறோம்? நாம் வாழ்க்கையில் நாம் சுயநலமாக நமது வாழ்க்கையை சுருக்கி கொண்டு வாழ்கிறோம். நான், எனது, என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நம் வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்கிறோம். அதேதான் இன்றைய திருப்பாடல் முதல் பகுதி தெளிவாக சொல்கிறது. ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை.
எனவே ஆண்டவரின் தயவை தேடி நாடி ஓடி வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. நாம் தூசிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு என்று இன்றைய பகுதி ஆழந்தரமான கருத்தினை கூறுகிறது. இரண்டாவது கருத்தினை பார்த்தோம் என்றால், ஒரு அரசர் நீதியாகவோ உண்மையாகவோ எவ்வாறு இருக்க முடியும்? அவர் குரல் இல்லாத மக்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக, அதாவது உண்மையானவர்கள் என்று தெள்ள தெளிவாக இன்றைய இரண்டாம் பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எனவே தனது வாழ்க்கையில் தான் முன்னேற வேண்டும், தனது குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொள்ளாமல், மற்றவர்களும் என்னை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்த அனைத்து மக்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையோடு அனைவருக்காகவும் பரிந்து பேசுகின்ற மகனாக மகளாக வாழ இன்றைய இரண்டாம் பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மூன்றாவது பகுதியை பார்த்தோம் என்றால், இந்த பகுதியானது உலகெங்கும் அண்டை நாட்டு அனைத்து நாட்டையும் ஆளக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஆனால் இதன் ஆழப்பொருள் பார்த்தோம் என்றால், இந்த பொருள் ஆனது எது குறிக்கின்றது என்றால், நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, மாறாக மக்களை சார்ந்தது. மக்களை சார்ந்தது என்றால் அன்பும் இரக்கமும் நீதியும் உடைய ஆட்சியாக அமைய வேண்டும். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரால் படைக்கப்பட்டது, இது ஆண்டவருக்குரியது என்ற மனநிலை நமக்கு வேண்டும். பல பொறுப்புகள் இருக்கலாம், பல பதவிகள் இருக்கலாம், பல பட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அது மற்றவர்களை அண்டி பிழைப்பதற்கல்ல, இல்ல ஆட்டி பிழைப்பதற்கல்ல, மாறாக அவர்களை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய அன்பை சுவைக்கக்கூடிய மக்களாக மாற இன்றைய மூன்றாம் பகுதி அழைக்கின்றது. அது இறுதியில் பார்த்தோம் என்றால் ஆமேன் ஆமேன் என்று இருமுறை கூறப்படுகிறது. ஆமேன் ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும், அதாவது இந்த உலகம் அனைத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த உலகம் சொந்தமானது, எமக்கல்ல மாறாக கடவுளுக்கு என்ற மனநிலை நமக்கு வேண்டும் என்று அப்படியே ஆகட்டும், தன்னையே முழுமையாக தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பதே சிறந்த பண்பும் மாண்பும் என்று இன்றைய தாவீது அரசர் நமக்கு கூறுகிறார். எனவே பிரியமானவர்களே, தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு எனது எனக்கு என்று சுயநலமாக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய மக்களாகவும், இது கடவுளால் ஏற்படுத்திய காரியம், நாம் கடவுளின் கருவி என்ற மனநிலையோடு கடவுளின் கருவியாக மாறவும் வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இக்காரியத்திற்காக நாம் ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே, இந்த உலகம் அனைத்தையும் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மா இழந்தால் அவனுக்கு பயன் என்ன என்ற வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை ஆண்டு படைத்தாலும் ஆண்டவரே, எங்களை நீர்தான் படைத்திருக்கின்றீர் என்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உமது கருவிகள், உமது ஆசிரை உணரக்கூடிய மகனாக மகளாக மாறவும், மற்றவர்களை உம்மை பற்றி சான்று பகரக்கூடிய மகனாக மகளாக திகழ தேவையான அருளை தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. எஸ், அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பொது இடங்களில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள். அடுத்ததான் என்ன? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நம்ம இதை இந்த தவறு செஞ்சுட்டு இருக்கோம், தெரிந்தும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, குப்பைகளை அப்படியே போறப்பவே பொது இடங்களில் வீசிட்டு போறது. ஸோ குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேணும்னு சொல்லிட்டு என்னதான் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு போற போக்கில் ஐயோ போற வேலை வேற சீக்கிரமா போகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், ஸ்ட்ரீட்டுன்னு கூட பார்க்காம, வீடு இருக்கான்னு பார்க்காம, பக்கத்துல குழந்தைங்க விளையாடுறாங்களான்னு கூட பார்க்காம, குப்பைகளை குப்பை தொட்டில போடாம அப்படியே சாலை ஓரங்களை தூக்கி போட்டு போறோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நிச்சயமாக சாலை ஓரங்கள்ல மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சுற்றுலா
சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள்ல ஒரு கடற்கரை பகுதிக்கு போறீங்களா, கடல்ல தூக்கி வீசிடுறீங்க. சாப்பிட்ட எச்சில் தட்டுகள்ல எச்சில் சாப்பாடுகள் எல்லாத்தையுமே. ஒரு ஆற்றங்கரை ஓரத்துக்கு போறோமா, ஆத்துல தூக்கி என்ன பண்றோம், வீசிட்டு போட்டுறோம். இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பொதுவெளியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல தூக்கி என்ன பண்ணுறோம், குப்பையெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி பல இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், குப்பையை தாறுமாறா வீசிக்கிட்டே தான் இருக்கணும். குப்பையை அதற்குரிய முறையான இடங்கள், அதுவும் குப்பைகளை பிரித்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து சில இடங்கள்ல வந்து குப்பை தொட்டிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த சாலைகள்ல காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு பாட்டு அழகா எல்லாத்துக்கும் ஒரு அது அழகா கேட்க இனிமையான ஒரு பாடலோடு அந்த பாட்டை கேட்டாலே ஓகே, குப்பை வண்டி இன்னைக்கு குப்பை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரிச்சு கொடுக்கக்கூடியது எது பிளாஸ்டிக் மக்கக்கூடிய கழிவுகள் தனியா, மக்காத கழிவுகள் தனியா. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இது எது மக்கக்கூடிய கழிவு மக்காத கழிவுனே நமக்கு கிளாஸ் இருக்கு, யாராவது ஒருத்தர் என்ன பண்ண வேண்டியிருக்கு, கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. நமக்கே அதை என்ன பண்றோம்ல தெரியல. ஸோ அப்போ அந்த வகையில சில நேரங்களில் கண்ணாடி பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள் குப்பையில கொடுக்குறீங்கன்னா, அதை அந்த எடுக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் இதுல கண்ணாடி பொருள் இருக்கு, பார்த்து கையாளு சொல்லி கொடுக்கறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தான் இல்லையா. ஸோ அது போல இந்த குப்பைகளை பொது வெளியில் வெறிவதோ தூக்கி வீசுவதோ பொது இடங்களுக்கு பங்கம் விளைவிப்பது போல குப்பைகளை கையாளுவதோ ரொம்ப ரொம்ப தவறு. அதை நான் செய்யறேன், கடல்ல வீசக்கூடிய ஒரு நபரா நான் இருக்கிறேன், ஆத்துல வீசக்கூடிய ஒரு நபரா நான் இருக்கிறேன், போற போக்குல குப்பை தொட்டி இருக்குது, அதுல நான் நின்று அதை தூக்கி போடாம அப்படி பைக்லயோ இல்ல கார்லயோ இருந்துட்டு வீசிட்டு போகக்கூடிய ஒரு நபரா இருக்கிறேன்னா என்கிட்ட ஒழுக்கம் என்பது இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 18 புனித வினிபால்ட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வெசக்ஸ் பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தினரான ரிச்சர்ட் முன்னா பெற்றோருக்கு கிபி 701 பிறந்தார் வினிபால்ட். புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவின் சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரருடன் ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தன் தந்தையினை இத்தாலியில் இழந்தார். 7 ஆண்டுகள் ரோமையில் தங்கி தன் மேற்படிப்பினை படித்த வினிபால்ட் துறவற வாழ்வின் முன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக மொட்டையடித்துக் கொண்டார். புனித போனிபஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் கிபி 739 ஜெர்மன் பகுதிக்குச் சென்ற வினிபால்ட் துருஜியா என்ற இடத்தில் குருத்துவ அருட்பொழிவு பெற்று ஜெர்மன் மற்றும் பவாரியா பகுதிகளிலுள்ள ஆலயங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஈச்ஸ்டேட் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த தன் உடன் பிறந்த சகோதரரான வில்லிபால்ட்டின் அழைப்பின் பேரில் ஹெய்டன் ஹெய்ம் என்னும் இடத்திற்குச் சென்ற வினிபால்ட் புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி குரு மாணவர்களை பயிற்றுவித்தார். தான் நிறுவிய துறவு மடத்தில் ஆசீர்வாதப்பரின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திய வினிபால்ட் கல்வி மற்றும் மறைப்பணித்தளத்தின் மையமாக தன் துறவு மடத்தினை அமைத்தார். கிபி 761 ஃபுல்டாவிலிருந்த புனித போனிபஸின் திருத்தலத்திற்கு ஜெபிக்கச் சென்ற இவர் அங்கிருந்து திரும்பும் வழியில் நோயுற்றார். மிகவும் சோர்வுற்ற நிலையில் தம் துறவு மடத்திற்கு வந்து சேர்ந்த வினிபால்ட் உடல் நலிவுற்று கிபி 761 டிசம்பர் 18 விண்ணகமடைந்தார். தன் உடன் பிறந்தவர்களான புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவுடன் இணைந்து இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரை புகழ்ந்தேத்திய அருட்தந்தை வினிபால்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வினிபால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் இறை அழைத்தல் உருவாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள பொது இடங்களில் நம்முடைய ஒழுக்க செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கியூவை ஃபாலோ பண்றது. எப்படியா கேட்ட கதையில அந்த தாத்தா கியூவை ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வரிசை நிக்கிறாங்க அப்படின்னா அந்த வரிசையில ஒழுங்காக நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எனக்கு நான் போயிடுறேன், நான் போன நேரம் கடைசியாக ஏதோ போகிறேன், ஒருவேளை எனக்கு சீக்கிரமாக போகணும், நான் என்ன பண்ண அட்வான்ஸாக கிளம்பி போயிருக்கணும். அங்கே ஒரு கியூ ஃபாலோ பண்ணி ஏற்கனவே ஆட்கள் நிற்கிறாங்கன்னா அவர்களை பின்பற்றி நானும் என்ன பண்ணணும், கியூவில் நிற்கணும். பல நேரங்களில் இந்த சமத்துவம் சம உரிமை அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் பல நேரங்களில் வயலேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூ. அங்கே வந்து 10-15 பேர் நிற்பாங்க. ஏங்க லேடிஸ்ங்க கொஞ்சம் சைலு, மற்ற நேரத்தில் மட்டும் சம உரிமைக்கு சண்டை போட்டு வர்றவங்க அப்போ இதுலேயும் சம உரிமையாக அந்த கியூவில் நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஒருவேளை அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவங்களை பார்த்த உடனே இருக்கக்கூடிய எல்லாரும் வழி விட்டுருவாங்க. ஸோ ஒருவேளை வயது முதிர்ந்தவங்களா இருக்கீங்களா, உங்களுடைய நிலையை பார்த்த உடனே வழி விடக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. யாருமே ரொம்ப அரக்கத்தனமா இல்லை கியூவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலை. கியூ எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ, எங்கெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியுதோ அங்கெல்லாம் நான் சரிவர நின்று ஃபாலோ. அதை நிற்கிறதோட இன்னும் சில நேரங்களில் இடிச்சுக்கிட்டு நிற்கிறது, இன்னொருத்தர் முன்னாடி தள்ளி விடுறது. இப்போ சில நேரங்களில் ஏதாவது பேரிடர் காலங்களில் உணவுப் பொருள் கொடுக்க வந்தாலும் கூட எனக்கு வேணும் அதே போல எல்லாருக்குமான மனநிலையும் இருக்குது. அப்போ அது போல வரிசையில நின்று வாங்கினா எல்லாருக்கும் கரெக்டா என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனா வரிசையில் நம்ம என்ன பண்றதில்ல, நிக்கிறதே கிடையாது. அந்த வரிசைகள் நில்லாமல் இருப்பதும் கூட ஒரு ஒழுங்கின செயல்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நாடு. என்ன ஒரு ஊர்ல ஒரு நாடு? அது எப்படி ஊர்ல வந்து ஒரு நாடு இருக்க முடியும்? இப்போ நான் கதைன்னா ஒரு ஊர்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும், அதனால அப்படி ஆரம்பிச்சேன். அந்த நாட்டில் மந்திரி பதவி காலியாக கிடந்துச்சு. தேர்வு பண்ணி மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல பேர் வந்து நின்னாங்க. அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்தாரு மன்னர். 3 பேருமே சரிசமமான புத்திசாலிக, பராக்கிரமசாலிக. அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாமல் திணறினாரு மன்னர். ஒரு சாது கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. அவர் அந்த 3 பேருக்கும் போட்டி ஒன்று அறிவிச்சாரு. நம்ம அரண்மனை நந்தவனத்துக்கு போங்க, ரோஜா பூ பறிங்க, யார் அதிகமாக பறிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த மந்திரி. ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களோட ஒரு குரங்கும் கொடுக்கப்படும். முடிந்து வரும்போது குரங்கை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். போனாங்க 3 பேரும், ஆளுக்கு ஒரு குரங்கோட. அந்த நந்தவனத்தில் ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட முதுகில் ஒரு குரங்கை கட்டிக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. அரசர் கொடியசைக்க போட்டி ஆரம்பமானது. வேலை மும்முரமானது. 1 மணி நேரத்தில் போட்டி முடிஞ்சது. 3 பேரும் பூக்களோட குரங்கோட வந்து நின்னாங்க. முதல் போட்டியாளர் கொண்டு வந்தது 100 பூக்கள், 2வது போட்டியாளர் கொண்டு வந்தது 200 பூக்கள், 3வது கொண்டு 300 பூக்கள். 3ஆம் அவரே வெற்றி பெற்றார் என்றார் சாது. என்ன சாதுவாரே, பூப்பறித்தலுக்கும் மந்திரி பதவிக்கும் என்ன சம்பந்தம்? விளக்கினார் சாது. மன்னா, நந்தவனத்தில் நுழைந்த முதல் போட்டியாளர் அங்கே அவர் கண்ட ஆளை போலவே முதுகில் குரங்கை கட்டிக்கொண்டு பூ பறித்தார். முதுகில் இருந்த குரங்கு பின்னந்தலையையும் முதுகையும் பிராண்டி கொண்டே இருக்க நெளிந்து தொந்தரவு செய்ததால் அவரால் 100 மட்டுமே பறிக்க முடிந்தது. 2ஆம் அவர் அதேபோல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக குரங்கை தன் வயிற்றிலே கட்டி கொண்டார். அவருக்கும் அதே கதிதான். ஆனால் குரங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிந்ததால் 200 பூக்கள் பறிக்க முடிந்தது. ஆனால் 3ஆம் அவரோ உள்ளே போனார், பார்த்தார், வித்தியாசமாக சிந்தித்தார், மாற்றி யோசித்தார். குரங்கை வேட்டியிலே கட்டினார். நந்தவனத்தின் ஓரமாக அதை சிக்க வைத்து கட்டினார். அங்கு பூ பறித்து கொண்டிருந்தவரிடம் குரங்கை பார்த்து கொள்ள சொன்னார். பத்திரமாக போய் மும்முரமாக பூக்களை பறித்தார். எந்தவித இடையூறுமின்றி 300க்கு மேல் பூக்களை பறித்து விட்டார். இப்போது விஷயத்துக்கு வந்தார் சாது. மன்னா, 3வருக்குமே கொடுக்கப்பட்ட பணி பூ பறித்தல். குரங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பணி, கூடுதல் பொறுப்பு. ஒரு நல்ல நிர்வாகி தானே எல்லா பணிகளையும் சுமக்க மாட்டார், பிறரிடம் பகிர்ந்து கொடுப்பார். இவர் பகிர்ந்து கொடுத்ததால் தனது முதன்மை பணியை முழுமூச்சாய் செய்ய முடிந்தது, நிறைய பூக்களை பறிக்க முடிந்தது. எனவே அவரே அடுத்த மந்திரி. Delegation of authority leads to the best governance. அதிகார பகிர்வே அதீத மேலாண்மை. உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்படுங்கள், அதுவாகவே மாறிவிடுவீர்கள். ஆசைப்பட தகுதி தேவையில்லை, தகுதியை நீ உருவாக்கிக்கொள். தகுதி மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய தகுதி என்ன என்று நீ நிர்ணயிக்க கூடாது. தட் இஸ் மை டிக்னிட்டி.
பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டுமே செய்யும், தகுதிதான் அவரை நிலை பெற செய்யும். அவமானத்தை அனுபவமாக்கிக் கொள், தன்மானத்தை தகுதியாக்கிக் கொள். உன் தகுதியும் மதிப்பும் இதுதான். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாக மாற்றப்படுவாய். தகுதியுள்ளவர் கையிலே கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பொது இடங்களில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க பெரும்பாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ண மாட்டோம், எங்கெல்லாம் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொது இடங்களில் கொஞ்சம் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கணுமோ அமைதி காக்க வேண்டும் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் உட்காந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒழுக்க செயலில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளினிக் போகிறோம், அங்கே உட்காந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டாக போயிட்டு இருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா டிவி வால்யூம் மியூட்ல தான் இருக்கும், நார்மலாக வீடியோஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அங்கே உட்காந்துட்டு குடும்ப கதை, ஊர் கதை, எல்லா கதையும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இருக்கிறவங்க எல்லாருமே பேஷண்ட் சொல்ல முடியாது, ஆனால் பேஷண்ட் இருக்காங்கன்றதை நம்ம எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். நிச்சயமாக எல்லா இடங்களிலும் இதை சொல்லும்போது வெகு அண்மையில ஊருக்கு பயணப்பட்டு போறப்போ அன்னைக்கு பேருந்தே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதம். அதுல ரொம்ப டென்ஷன் ஆகி பேருந்துல ஏறி உட்காந்து சரி 9-10 மணிக்கு படுத்துவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 கல்லூரி நண்பர்கள் அந்த 2 பேர் இருக்கக்கூடிய பேர்த்ல அவங்க என்ன பண்றாங்க, அப்பர் பேர்த்ல இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பேரலல் சிங்கிள் பேர்த்ல நான் இருக்கிறேன். அவங்க சகட்டு வேலைக்கு ஜாலியா பிரிச்சு செய்து உலக நான் நினைச்சுக்கிட்டேன் உலக தலைவர்கள் கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி நினைப்பு. ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் என்னால என்ன பண்ண பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, என்னால தூங்க முடியல. அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அந்த இதுல 3 பேர் இருந்தாங்க நண்பர்கள், 2 பேர் இருக்கக்கூடிய சீட்ல, இன்னொருத்தர் வந்து பக்கத்து முன்னாடி உள்ள சீட்ல இருக்க வேண்டியவர் இங்க வந்து என்ன பண்றாரு, கதை பேசுறதுக்கு வந்து நைட்டு 10:30 மணி இது பஸ்ல பேருந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ அவர் இறங்குறப்போ எனக்கு அந்த ஸ்க்ரீன் விளக்கல, நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆள் இறங்குறாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணா தோலை தட்டு, பிரதர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, தூங்குறதுக்குரிய நேரம் இது, தூங்குறதுக்கு தான் பஸ்ல ஸ்லீப்பர் கோச் வந்திருக்காங்க, நீங்க பேசுறது ரொம்ப தொந்தரவா இருக்குது, அமைதியா பேசுங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஆரம்பிச்ச உடனே அந்த சீட்ல அவர் பக்கத்துல படுத்திருந்த நபர் அவர் உடனே திரும்பி, பிரதர் வந்து தூங்குனா இப்பவே விண்டோ சீட்ல வந்து தூங்கிருக்கேன், நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க எழுப்பி என்ன பண்ணாதீங்க, அந்த பக்கம் தூங்க நீங்க மூவ் பண்ணி போகாதீங்க, அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றாரு. அங்க இருந்த ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைதியா தூங்கிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னொருத்தர் சொல்லி தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. பொது இடங்கள்ல ஒரு செல்போன்ல பேசினா கூட பலருக்கு அந்த செல்போன் பிரச்சனை இருக்குது, நான் அதை ஒத்துக்கிறேன். செல்போன் வால்யூம் மேபி லோவா இருக்கலாம், செல்போன் பழைய செல்போனா இருக்கலாம். அப்ப அதனால அவங்க இருந்து கத்துறது மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், இடையூறை ஏற்படுத்தும். அப்போ பிறருக்கு இடையூறை ஏற்படுத்தும் வண்ணம் பொது வெளியில கத்துறதோ ஆடுறதோ பாடுறதோ இருக்க கூடாது. அதுவும் நம்முடைய ஒழுக்க செயலில் ஒன்றுதான்ன்றதை நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஆழ்ந்த உறக்கம் என்னும் சற்று வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆளுமை என்றால் என்ன? ஒருவருடைய ஆளுமை என்று எதை நாம் அழைக்கிறோம்? ஆளுமை என்பது பல பரிமாணங்களை கொண்டது. ஒருவருடைய தோற்றம், அவருடைய முகம், அவருடைய பார்வை, ஒருவருடைய சொற்கள், நடை உடை பாவனை, ஒருவருடைய மதிப்பீடுகள், அவருடைய சொல்லாடல்கள், அவருடைய செயல்பாடுகள், செயல்திறன், இவை அனைத்தும் இணைந்ததுதான் ஒருவருடைய ஆளுமை. அந்த ஆளுமையில் ஒருவருடைய உறக்கமும் இருக்கிறது என்பது வியப்பான செய்தி. ஒருவர் எப்படி உறங்குகிறார் என்பது அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை காட்டுகிறது. நீங்கள் சற்று உங்களுடைய வாழ்வை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களோடு நெருக்கமாக வாழ்பவர்களுடைய உறக்கத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது, உங்களுடைய ஆளுமையை காட்டுகிறது. வியப்பான செய்தி. லூக்கா நற்செய்தி 8:23 நாம் வாசிக்கின்றோம். படகு போய்கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது, அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். லூக்கா இங்கே அவர் ஆழ்ந்து உறங்கிவிட்டார் என்று பதிவு செய்திருக்கிறார். ஆழ்ந்த உறக்கம் என்பது அன்புக்குரியவர்களே ஒரு ஆசீர்வாதம். இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். இன்று உலகில் உறங்க முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். எண்ணற்றவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை. சில நேரங்களில் அருள் பணியாளர்களிடம் மக்கள் வந்து எனக்கு தூக்கம் வரல, எனக்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தூக்கமின்மை என்பது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மனித வாழ்வின் சிக்கலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல,
ஆழ்ந்த உறக்கம் இல்லாமலும் பலர் வாடுகிறார்கள். இடையிடையே விழிப்பு வந்து விடுகிறது. ஆழ்ந்த உறக்கம் இல்லை, கனவுகள் வருகின்றன. உறக்கம் என்பது பல சிக்கல்கள் கொண்ட ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஆழ்ந்து உறங்கி விட்டார். ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு உடல் நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம், உள்ள நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம், ஆன்ம நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம். எனவே ஆழ்ந்த உறக்கத்திற்காக நாம் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். இயேசு ஆழ்ந்து உறங்கி விட்டார் என்பதற்கு பல காரணங்களை நாம் சுட்டி காட்டலாம். ஒன்று, உழைப்பின் களைப்பு. இயேசு ஒரு உழைப்பாளராக இருந்தார், ஓய்வின்றி உழைத்தார். பல இடங்களுக்கும் அவர் நடந்தே சென்றார். எனவே அவர் களைப்பு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். களைத்து உழைத்து சோர்ந்து போனவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். இரண்டாவதாக, எந்த வசதி குறைவான இடத்திலும் தூங்க முடியும் என்னும் இயேசுவின் எளிமையான நாடோடி வாழ்வு. இயேசு ஒரு நாடோடி போதகராக இருந்தார், பல இடங்களுக்கு சென்றார். ஆகவே அவர் சொகுசாக வாழ வேண்டும், சொகுசாக உறங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தார். எந்த கிடைக்கிற இடத்துல தூங்கிடலாம். எனவே தான் படகிலும் கூட அவரால் ஆழ்ந்து உறங்க முடிந்தது. அதைவிட மேலாக வானக தந்தை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. கடவுள் என்னோடு இருக்கிறார், எனவே எனக்கு எந்த கவலையும் இல்லை. கவலையற்றவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள், கவலை நிறைந்தவர்கள் உறங்க முடிவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது, உங்களது ஆளுமையை காட்டுகிறது. இயேசு படகிலும் ஆழ்ந்து உறங்க முடிந்தது. அது அவரது ஆளுமையின் சிறப்பு, ஆளுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் ஒரு உழைப்பாளராக இருந்தார், எளிய நாடோடி போதகராக இருந்தார், இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே ஆழ்ந்து உறங்கினார். இயேசுவை போலவே நாமும் உழைப்போமாக, எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுப்போமாக, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஆழ்ந்து உறங்குவோமாக. ஆழ்ந்த உறக்கம் என்னும் ஆசிரை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமேன். மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், அடுத்ததாக பொது இடங்களில் நம்முடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கத்தினுள். ஸோ அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு ஒரு முறை நம்முடைய 5 அருட்தந்தையர்களும் சிக்னிஸ் நிகழ்ச்சிக்காக அவங்க போயிருந்தப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க பார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, வாக்கிங் போயிருக்கிறாங்க. வாக்கிங் போகிறப்போ அந்த நடைமுறையில் நம்ம யூஸ்வல் நம்ம ஊரில் போன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போவோம், 3 பேர் ஒன்றா 4 பேர் ஒரே லைனில் போவோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே போனவங்க திடீர்னு பின்னாடி பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஒரு 10-15 அந்த நாட்டுக்காரங்க, தாய்லாந்து நாட்டுக்காரங்க, அவங்க ஒரு 10-15 பேர் என்ன பண்றாங்க, வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மெதுவாக வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க போற வேகம் அவங்க பேசிக்கிட்டு சுவாரஸ்யமா பின்னாடி என்ன நடக்குன்னு கவனிக்காம போறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி போறவங்களை நீங்க தொந்தரவு பண்ண கூடாது. அவங்களாம் எப்போ இடது பக்கம் வளர்கிறாங்களோ, எப்போ வலது பக்கம் விலகி உங்களுக்கான பாதை கிடைக்குதோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், கடந்து செல்லணும். அதனால கொடுத்த யாருமே என்ன பண்ணல, வாய் பேசல, அவங்க கரெக்டாக. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஐயன் வள்ளுவன் சொல்ல மாதிரி தான், இன்னா செய்தார் ஒருத்தர் அவரான நன்னயம் செய்து விடுங்கிற மாதிரி, ஐயோ இவ்வளவு நேரம் இவங்களை போய் நம்ம பிளாக் பண்ணிட்டு வந்திருக்கோமே, நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் கில்ட்டி ஃபீல் ஆகி போச்சு. ஸோ இது போல அந்த பொது இடங்களில் யார் யாருக்கான வழிகள், இப்போ ஒரு பேருந்துல போறோம், அப்போ அந்த பேருந்துல போறப்போ அந்த சிங்கிள் சீட்ல உட்கார்ற பசங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபம். என்ன அப்படின்னா, அவன் பாவம் அடிச்சு பிறண்டு களைப்பாய் போய் ஜன்னல் சீட்ல உட்காந்துருப்போம். அப்போ வந்து எழுப்பிடுவாங்க, 2 லேடிஸ் வந்துருக்குறோம், எந்திரிச்சு வேற சீட்டு மாறி உட்காருங்க. ஓகே, இடம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவர் மாறி உட்காரணும். சில நேரங்கள் அவர் எந்திரிச்சு நின்றுட்டு வருவார். இப்போ ஒருவேளை வயதான பெண்மணி வராங்கன்னா அதெல்லாம் எந்த இளைஞர்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. அவங்களே எழுந்து நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு இடம் கொடுக்கக்கூடிய வண்ணத்துல இருக்காங்க. ஸோ அப்போ யார் யாருக்கான அந்த சலுகைகள் பெறப்பட வேண்டுமோ அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ நான் போய் எனக்கு கால் வலிக்குது எந்திரிச்சு உட்காரான்னு இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னால முடியுதான், நான் நிக்கணும். என்னை விட உடல் வலிமை அற்றவர்கள், உடல் பலவீனமானவர்கள் வரலாம். அப்போ அந்த மாதிரி வர்றப்ப நான் அவங்களுக்கு இருந்து என்ன பண்ணுவோம், இடம் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த கிவ் வே ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கான இடங்களை பொது இடங்களில் கொடுக்கிறது ஒரு ஒழுக்க செயல். கண்டிப்பா இன்னும் இது போன்ற ஒழுக்க செயல்கள் என்னென்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்தோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. சாலைகளில் மட்டுமல்ல, நம்முடைய பொது இடங்களில் நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. இது பெரும்பாலும் நம்ம கூட செய்திருப்போம். அதாவது சாலைகளில் போயிட்டே இருப்போம், திடீர்னு தெரிஞ்சவங்க யாராவது அப்படியே பக்கத்துல வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படி யாராவது இருந்தா உடனே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே பேச ஆரம்பிச்சிருவோம். பின்னாடி வண்டி வருது, இவ்வளோ இருக்கே அப்படின்றது எதையுமே யோசிக்காம நம்மளுடைய அந்த ஒழுக்கமின்மை அப்படின்றது அவ்வளோ ஒரு தெளிவா தெரிஞ்சிடும். அங்கேயே என்னடா
இது நம்ம இவ்வளோ பேருக்கு வந்து இதுவா ஏற்பட்டுட்டு இடையூறா இருந்துட்டு இப்படி வந்து நின்று பேசுறோமே. ஸோ அப்படி ஒரு செயல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லை, இன்னும் இது போன்ற பல செயல்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா. அதாவது சாலைகளை அடைக்கும் வண்ணம் நடந்து செல்வதோ, இல்ல நீங்க சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்துட்டா உடனே அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்றது, நின்று பேசுறதோ இருத்தல் கூடாது. அப்படி பேசுறோமா ஓரமா ஒதுக்கி மத்தவங்களுக்கு இடையே இல்லாம நீங்க போறவங்க போய்கிட்டே இருங்க. நாங்க கதை பேசுறவங்க நின்று எவ்வளவு நேரம் 4 கணக்கா நின்று பேசினாலும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஓரமா பேச வேண்டியதான். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பல்வேறு வேலைகள் பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நம் எல்லோருக்குமே மன நிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு பேரவா உண்டு. இதை செய்தால் எனக்கு மன நிறைவு கிடைக்குமா, இவரை சந்தித்தால் எனக்கு மறை நிறைவு கிடைக்குமா என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இதோ திருத்தந்தை புனித ஜான் பால் அவர்கள் நமக்கு சொல்வதை இங்கே கேளுங்கள். Love your work, love the people with whom you work, and from love and goodness will spring your joy and satisfaction. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் பாருங்கள் எவ்வளவு அழகாக கூறுகிறார். உனக்கு மன நிறைவு வேண்டுமென்றால், மகிழ்ச்சி உனக்கு உருவாக வேண்டுமென்றால் இதோ வழி. என்ன வழி? உன் வேலையை நேசி, யாரோடு வேலை செய்கின்றாயோ அவர்களை நேசி, உனது அன்பிலிருந்தும் நன்மைத்தனத்திலிருந்தும் உனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தோன்றும். இதைவிட மிக தெளிவாக யார் நமக்கு சொல்ல முடியும்? பாருங்களேன், மிக சாதாரண பரிந்துரைகள். உன் வேலையை நேசி. நம்மிலே பல பேருக்கு நாம் செய்கின்ற வேலையின் மீது ஒரு பாசம் நேசம் கிடையாது. ஐயோ, இதை நான் செய்ய வேண்டி இருக்கிறதே, இதை செய்தாக வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டிருப்போம். இதோ திருத்தந்தை சொல்கிறார், லவ் யுவர் ஒர்க். உனக்கு தரப்பட்ட அல்லது நீ செய்ய வேண்டிய அந்த வேலையை அன்போடு செய். அந்த வேலையின் மீது உனக்கு ஒரு பற்றுதல் உண்டாகட்டும். அதே போல அந்த வேலையிலே உன்னோடு இருப்பவர்கள் மீதும் அந்த அன்பு இருக்கட்டும். இவ்வாறு உன் வேலையை நேசித்து, உன்னோடு வேலை செய்கின்றவர்களை நேசித்து நீ செயல்படுகின்ற போது அந்த அன்பிலிருந்தும் நன்மைத்தனத்திலிருந்தும் உனக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தோன்றும். உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமா, மன நிறைவு வேண்டுமா? இதோ இந்த புனித திருத்தந்தை சொல்லுகின்ற இந்த வழியை நீங்கள் ஏற்று வாழுங்கள், செயல்படுங்கள், மன நிறைவோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததாக பொது இடங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நம்முடைய ஒழுக்க செயல்கள்ல என்ன இருக்கு? அடுத்ததாக ரெஸ்ட் ரூம்ஸ், நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும். கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தண்ணி பயன்படுத்தணும். பயன்படுத்தி முடித்த பிறகு அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தண்ணியை கரெக்டாக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அவ்வளோ அழுக்காவோ இல்லை அவ்வளோ க்ளீன் இல்லாமல் நம்ம விட்டுட்டு வருவோம். நம்ம வீட்டில் ஒருவேளை யாரோ ஃப்ரெண்டோ யாரோ வராங்க வந்து நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பராக தண்ணி என்ன பண்ணலாம், அதில் ஃப்ளஷ் பண்ணலை அப்படின்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். சில ஃப்ரெண்டுனா மூஞ்சிக்கு நேரமே என்ன பண்ணிடுவோம், கேட்டுருவோம், ஏன்டா அவனுக்கு இது கூட யூஸ் பண்ண தெரியாதான்னு. அப்போ இதே போல பப்ளிக் டாய்லெட்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, பயன்படுத்த போறாங்க. ஒரு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒழுங்கா பயன்படுத்தாம போயிருக்காங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. ஸோ அது போல நமக்கு பின்னாடி வரவங்களும் நம்ம மீது கோவப்படாமல் இருப்பதற்கு அதை ப்ராப்பரா பயன்படுத்துவது. அந்த தண்ணி டேப் நிறைய நேரங்கள் எனக்கு இந்த சில ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட போறப்போ அந்த டேப் பிரச்சனை இருக்கும். மேபி அது ப்ராப்பரா என்ன பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணாதனால அது அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் லைட்டா பொறுமையா க்ளோஸ் பண்ணா அது ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்றதுல, யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொறுப்பற்ற தனத்தோடு நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களின் மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். அப்போ ஒரு சார்ஜ் போர்ட், இன்னைக்கு நிறைய பேருந்து நிலையங்கள் எல்லாம் வந்து சார்ஜ் போறதுக்கு இந்த சார்ஜ் போர்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பொறுப்பா பயன்படுத்துறது, அதை நான் பயன்படுத்தி முடிச்சா போதும், நாளைக்கு எவனும் பயன்படுத்த உடச்சி போட்டு வர்றது. இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து இது நடக்கும். ஏன்னா ஸ்கூல்ல லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் முடிஞ்ச உடனே இதுக்குள்ளே ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க, போய் பெஞ்சை உடச்சி போடுறது, ஃபேனை உடச்சி போடுறது, சுவிட்ச் பாக்ஸ் உடச்சி போடுறது, இதெல்லாம் பழக்கமாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட். இது வந்து ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு விஷயம் செயல். அப்போ இது போன்ற செயல்களை, பொது பொருட்களை பயன்படுத்தும் போது நான் செஞ்சேன்னா நானும் ஒரு ஒழுக்கமற்றவன். அப்போ அதை பொறுப்போடு
கையாள நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு ஒழுக்கமானவனா ஒழுக்கமற்றவனா என்பது இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் செய்யறப்போ தெரியும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரில் உங்களை ஒரு முறை கூட உங்களுடைய இதயத்தோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. 243 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 243 ZD பகுதி தான் இந்த மாவட்ட திட்டக்குழுவினுடைய தேவையை பற்றி, அத்தியாவசியத்தை பற்றி, அமைப்பதனுடைய நோக்கத்தை பற்றி, அமைக்க வேண்டியதனுடைய கட்டாயத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறோம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்றை பார்த்தோம் நம்முடைய அடிப்படை தேவைகளை, அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் கூட நமக்கு, அவற்றை நிறைவு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு திட்டக்குழு கண்டிப்பாக செயல்பட வேண்டும். அந்த திட்டக்குழுவினுடைய உறுப்பினர்கள் யார் என்பதை யார் வரையறை செய்ய முடியும்? அது சொல்லுகிறது மாநில சட்டப்பேரவை மாவட்ட அளவில் திட்டக்குழுவை அமைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. அதனுடைய சட்டத்தின் வழியாக பொதுவாகவே அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர் இருப்பார், அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அதில் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்த உறுப்பினர்களில் 4 பகுதி யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஊராட்சி மற்றும் நகராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் சொல்லுது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்குன்னா அப்போ 1% தான் அவங்க. மீதி 4 பகுதி யார் தான் இருப்பான்னு சொன்னால் ஊராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அவங்களுடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த மாவட்டத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாவட்டத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த தேவைகளையும், அது சாலைகள் அமைப்பதாக இருக்கலாம், குடிநீர் வழங்குவதாக இருக்கலாம், மின் விநியோகம் பண்ணுவதாக இருக்கலாம், அதை உற்பத்தி செய்வதாக இருக்கலாம், பொருட்களுடைய சந்தைகளை உருவாக்குவதாக இருக்கலாம், கல்வி நிலையங்களை அமைப்பதாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்கலாம். இப்படி நம்ம எத்தனையோ திட்டங்கள் பார்த்தோம்ல. இவை அனைத்தையும் ஒரு மாவட்டத்தில் அதில் இருக்கிற அந்த காடுகளை உருவாக்குதல், காடுகளை பாதுகாத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், அதை உருவாக்குதல், இப்படி என்னென்ன உருவாக்க முடியுமோ புதுசா இந்த சமூகம் நன்றாக வாழ்வதற்கு என்னென்ன உருவாக்க முடியுமோ, இருப்பதை எப்படி பராமரிக்க முடியுமோ, இருக்கிற மலைகளை எல்லாம் வெட்டி துண்டாக்குறதில் இல்லை, இருப்பதை எப்படி பாதுகாக்க முடியும், இவை எல்லா வேலையும் அந்த திட்டக்குழு செய்யணும். அப்போ திட்டக்குழு யாரு தான் இருக்க முடியும்? மக்களுடைய குரலாக இருக்கின்ற அந்த ஊராட்சிகளினுடைய நகராட்சிகளுடைய பிரதிநிதிகள் இணைகிறார்கள். அப்போ அவங்க இணைஞ்சு என்ன செய்வாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிராம சபைகளிலும் நகர சபைகளிலும் அவர்கள் திட்டமிடுவார்கள். எங்களுக்கு இது வேணும், இந்த எங்களுடைய ஊர் வளர்றதுக்கு இவ்வளவு வேணும், நிதி வேணும், இந்த வேலை வேணும், இங்கே எப்போ பார்த்தாலும் சாக்கடை இப்படி இருக்குது, இதை சரி பண்ணணும், ரோடு இல்லாமலே இத்தனை வருஷமாக இருந்துட்டோம், ரோடு வேணும், லைட்டு போதுமான அளவு எங்களுக்கு இல்லை, எனவே மின்சார விளக்குகள் வேண்டும், இப்படி லைப்ரரி வேணும், தொழிற்சாலைகள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த திட்டங்களை அவர்கள் அங்கே இடுகிறார்கள். இந்த மாவட்ட திட்டக்குழுவிடம் அவற்றை சமர்ப்பிக்கிற பொழுது அந்த மாவட்ட திட்டக்குழு அவற்றை அலசி ஆராய்ந்து முன்னுரிமையினுடைய அடிப்படையில் யார் யாருக்கு அது தேவையோ அவற்றை செய்ய வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுடைய நலன் பாதுகாப்பு, பெண்களுடைய நலன் பாதுகாப்பு, பட்டியலின மரபினர் சமூகங்களுடைய பாதுகாப்பு, பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்பு, இவற்றிற்கு 3ஆம் பாலினத்தாருடைய பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுடைய பாதுகாப்பு, இவற்றிற்கெல்லாம் பல திட்டங்களை அவர்கள் அங்கே இட வேண்டும். அந்த திட்டங்களைத்தான் நகராட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் செயல்படுத்த வேண்டும். அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கவர்மெண்ட் டு யுவர் டோர் ஸ்டெப் அப்படிம்பாங்க. அதாவது அரசு நம்முடைய வீட்டை நோக்கி வருகிறது. அவர் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது ஒரு தடவை சொன்னார், நான் ஆட்சிக்கு வரும்போது ரேஷன் அவங்க வீட்டில் கொண்டு தருவேன்னாரு. ரேஷனை கொடுக்குறோமோ இல்லையோ, அவ்வளவு தூரம் அவருக்கு நல்ல மனசு, கொடுக்குறோமோ இல்லையோ. ஆனால் இன்றைக்கு அந்த அரசு நம்முடைய வீட்டு வாசலுக்கு வருகிறது என்றால் இந்த மாவட்ட திட்டக்குழு அதற்கு ஒரு முக்கியமான காரணம். மாவட்ட திட்டக்குழுக்களில் ஊராட்சிகளும் நகராட்சிகளும் எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக ஆற்றலோடு செயல்படுகிறார்களோ, திட்டமிடுகிறார்களோ, அதை பொறுத்து தான் இங்கே. இல்லை நம்ம யாருடைய பங்கேற்பு இல்லைன்னா கொஞ்சம் கட்சிக்காரங்க உட்கார்ந்துருந்துக்கிட்டு, டேய் அங்கே ஒரு வேலை இருக்குது, இங்கே ஒரு வேலை இருக்குது, அது வருது, ஒரு டெண்டர் எடுக்கணும், அந்த டெண்டரில் முடியும் போது எவ்வளவு அவங்களுக்கு, எவ்வளோ இவங்களுக்கு, அவங்க எவ்வளோ மக்களுக்கு அப்படிங்கிறதோட முடிஞ்சு போகும். மக்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை கடைசியில். அப்படி இருப்பதற்கு காரணம் இந்த விதமான திட்டக்குழுக்கள் எல்லாம் செயல்படுகின்றன. இவையெல்லாம் நமக்காக செயல்பட வேண்டியவை. இவை கொண்டு வருகின்ற வருவாய் நிதி ஆதாரம் எல்லாம் மக்களுக்கானவை, மக்களால் வரியாக செலுத்தப்பட்டவை என்பதை உணர்ந்து அதை நல்ல திட்டங்களை உருவாக்குவதில் நம்முடைய பங்கேற்பு இல்லாத வரையிலும் அந்த அந்த அரசியல்ல இருக்கிற அவங்க மட்டும்தான் அதனால பயன் பெறுவாங்களே தவிர
மற்றவர்கள் பயன்பெறுவது என்பது இயலாது. அப்புறம் பார்த்தா அவன் பாரு 2 தடவை வார்டு உறுப்பினர் இருந்தால் அதுக்குள்ளே பெரிய வீடு கட்டிட்டான், 2 கார் வாங்கிட்டான், பிள்ளை ஃபாரினில் படிக்குதுன்னு குறை சொல்ல தான் நமக்கு தெரியுதே தவிர அது எப்படா நடந்துச்சு, நம்ம எல்லாரும் எங்கே போயிருந்தோம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நமக்கு நாதி இல்லாமல் போச்சு. அதனால இனிமேலாவது பிறரை குறை சொல்வதை விட்டு ஜனநாயகத்தினுடைய மாண்பை மரபை காப்பாற்றுவதற்கு நாமும் துணிந்து முன்வர வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பொது வெளிகளில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க செயல்கள். அடுத்ததா என்ன? சண்டை தான் அப்படின்ற சொல்லுவாங்க. பொது வழி அப்படின்றப்பவே அது எல்லோருக்கும் உரித்தானது தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வழியில போய் நம்ம போயிட்டு பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு சொல்லிட்டு போடவும் கூடாது. அதே நேரத்தில் சாலை அப்படின்றப்போ நம்ம போயிட்டு இருக்கப்போ நம்ம வண்டி அதை சொல்லி நான் ஏற்கனவே கடந்த காலங்களில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய வண்டி இடிக்கிறப்போ அங்கே ஒரு சின்ன சண்டை நடக்கும். பின்னாடி எல்லாமே வண்டி வெயிட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு அந்த இதுவே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கேயும் சொல்யூஷன் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போட்டுட்டு இருப்போம். இது எல்லாமே நம்மளுடைய ஒழுக்கமின்மையை காட்டக்கூடிய ஒரு செயல் தான். கொஞ்சம் அப்படி வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த சண்டை போட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஏதோ சொல்யூஷன் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, பின்னாடி இருக்கவங்க ஹார்ன் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு முகமறியாத நபர் ஒருத்தர் கொடுத்த கமெண்ட் ஒன்று ஞாபகம் இருக்குது. இது போல பைக்ல போயிட்டு இருக்கோம், ஒரு சண்டை, 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, ஃபுல் டிராஃபிக் பின்னாடி நிற்குது. அப்போ அவர் சத்தமா ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ஃபேஸ் எல்லாம் தெரியல, நல்ல உயரமான ஒரு மனிதர். அவர் அம்மா சொன்னாரு, ஒண்ணு ஓரமா போய் சண்டை போடுங்க, இல்ல வண்டி எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு நாங்க போறதுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு ரைஸ். ஏன்னா நம்ம பல நேரங்கள் அந்த வாய்ஸ் ரைஸ் பண்றது கிடையாது. அந்த பொது வெளியில சண்டை போடுதல், ஒருத்தரை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, ஒருமையில பேசுறது, இது எல்லாமே தவறுதான். அதாவது வலியார் முன் தான் நினைக்க தான் தண்ணின் வெளியார் மேல் செல்லும் இடத்து அப்படிங்கிற மாதிரி, நான் என்னை விட வலிமை குறைந்தவன ஒருத்தனை பார்த்துட்டேன் அப்படின்னா அவன்கிட்ட நான் எகுருன்னு என்ன பண்ணுவேன், பொது வெளியில எகிருவேன். அது என்னை விட வலிமையான ஒருத்தன் என்கிட்ட வம்புக்கு வரனா நான் என்ன பண்ணுவேன், வாயெல்லாம் மூடிக்கிட்டு நான் போயிருவேன். சோ அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை கோவப்படுறீங்களா, உண்மைக்காக எல்லா நேரத்திலும் என்ன பண்ணணும், கோவப்படணும். எங்க என்னை விட வலிமை குறைந்தவர் இருக்கிறார்களோ அங்க நான் கோவப்படுறது ஒன்றும் என்னுடைய வீரத்தை காட்டுவது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது ஒரு கோழைத்தனம், ஒழுங்கீனமற்ற செயல். இன்னும் தொடர்ந்து என்ன இருக்கின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய கால்நடைகள், முக்கியமாக மாடுகளுக்கு இந்த மழைக்காலத்தை பொறுத்தளவில் ஈரத்தில் நிற்கிறதுனாலையும், அல்லது நம்மளுடைய முறையாக குளிச்சு விட முடியாது, தண்ணீர் ஜில்லுன்னு இருக்கும், அல்லது அதிகமான ஈரத்தில் நிற்கிறது, அல்லது அதை கூட்டி பெருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையாலையும் உண்ணி, கொசு போன்ற உயிரினங்களால் நமக்கு அதிகமான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் எளிமையான முறையில் சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை பார்க்கலாம். அதில் முக்கியமாக குப்பை மேனி இந்த டைமில் எல்லாருக்கும் கிடைக்கும், அருகம்புல் அது கிடைக்கும், அதே மாதிரி தும்பை இது கிடைக்கும். குப்பை மேனி, தும்பை, அருகம்புல், இந்த 3 ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். நல்ல அதை எடுத்து 3ஐயும் அரைச்சிக்கலாங்க. இதை விட 100 கிராம் வசம்பு, இந்த பொருளை ஒரு 2 லிட்டர் அளவுள்ள வேப்பெண்ணெய், அதை நல்லா கொஞ்சம் சுட வச்சு வெதுன்னு வச்சுக்கலாம். வேப்பெண்ணெய் 2 லிட்டர், அதை வெதுன்னு வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு கைப்பிடி தும்பை, ஒரு கைப்பிடி குப்பைமேனி, இதை அரைச்சி அதுக்குள்ளே போட்டுட்டு 100 கிராம் வசம்பு போட்டுடலாம். இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை தொட்டு மாட்டோட உடம்புல தடவி விடுறது. காதுக்கு பின்னாடி, நெத்தியில், ஆசனவாய், கால், தொடை இடுக்கு, காலோட கீழ்ப்பகுதி, எங்கெல்லாம் அதிக கொசு கடிக்குமோ, பொதுவாக அந்த வயிற்று பகுதியில் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல தான் அதிகமாக கடிக்கும். காலை உதறிக்கிட்டே இருக்கும், பால் கொடுக்காது, இயல்பாக இருக்க முடியாது. அப்போ இதை தடவலாம். இப்போ இதை தடவுனோம்னா பொதுவாக நிறைய முடி இருக்கக்கூடிய வகையிலான விலங்குகளில் உண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த உண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நம்ம இதை தடவிட்டோம்னா உண்ணி போயிடும். இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை, அந்த இடத்தோட தன்மை பொறுத்து,
ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிற இடம்னா 10 நாளைக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறை. ரொம்ப அதிகமாக பிரச்சனை இல்லை அப்படின்னா 15-20 நாளைக்கு ஒரு முறை. இந்த மாதிரி தடை விட்டாலே பொதுவாக நம்ம கால்நடைகள் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கொசுவை விரட்டுறதுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். முக்கியமாக காய்ந்த வேப்ப இலையை தீ மூட்டம் போடுறது. அந்த மாதிரி மூட்டம் போடுறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வாடையால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. முக்கியமாக வந்து இந்த கொசு பெருக்கம் சாயந்தர நேரத்தில் போடுற கொசுவை பொறுத்தளவு ஒரு ஆய்வு முடிவுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 7 மணி வரலாம், காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரலாம். இந்த டைமில் தான் அதிகமான கொசுக்கடி இருக்கும். அப்போ அந்த டைமில் அதை விரட்டுற மாதிரி இதை நம்ம புகை மூட்டை போட்டுக்கிட்டோம்னா நல்லது. 2. 3வது, ஈயம் கரைசல்னு ஒன்று இருக்குங்க, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு. ஈயம், திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள். அப்படி ஒரு பாட்டில் விற்கும். அந்த பாட்டில் வாங்கிட்டோம்னா அந்த 1 லிட்டரை வந்து 20 லிட்டராக மாற்றிக்கலாம். மூடி உள்ள ஒரு ட்ரம்மில் 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் ஈயம், இதை கலந்துட்டோம்னா மொத்தம் 20 லிட்டரு. மூடி வச்சுக்கலாம். 3 நாள் திறக்கக்கூடாது. அடுத்த 4 நாளைக்கு மூடியை திறந்து மூடுறது. மொத்தம் 7 நாள். அப்போ 7 நாள் கழித்து பார்த்தா நமக்கு அந்த திரவம் வந்து 20 லிட்டர் கிடச்சிருக்கும். இந்த 20 லிட்டரை 10 லிட்டருக்கு 300 மில்லி அப்படி கலந்து மாடு மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஒன்றும் செய்யாது. மாடு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த நிற்கக்கூடிய இடம், சாப்பிட்ற இடம், பந்தலோட எல்லா பகுதியிலும் இப்படி தெளிக்கிற, முக்கியமாக கோமியத்தை ஊற்றுன கழுவி விட்ட இடம், சாணம் கொட்டின இடம் எல்லாத்தையுமே அடிச்சிங்கன்னா அந்த கொசு போயிடும். எப்போ அடிக்கணும்? சாயந்தரம் 5:30 மணிக்கு வரும்னா ஒரு 5 மணி போல் அடித்து விட்டோம்னா அன்னைக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இருக்காது. எப்போ அது திருப்பி வர்ற மாதிரி அமைப்பு இருக்கோ திருப்பி அடிச்சுக்கலாம். இதால் நமக்கு குறைந்த செலவில் ஒரு தெளிவான ஒரு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து இந்த ஈயம் கரைசலை நீங்கள் இப்படி தயார் பண்ணி அந்த கொடுக்கக்கூடிய அந்த தட்டைகளில் ஊற்றி விட்டாலும் அதோட செரிமானம் நல்லாயிருக்கும். குடிக்கிற தண்ணியில் 20 மில்லி கலந்து விட்டோம்னா குடல் புழு நீக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தும். குடல் புழு நல்ல இயல்பாக இருக்கும். அந்த ஆடு மாடுகள் இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதோட பசி எடுக்கிற தன்மை, மழைக்காலத்தில் அதோட நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த ஈயம் கரைசலை சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், எல்லோருக்குமே இந்த அவர் இருக்கணும். அதாவது பொது இடங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அதில் நம்முடைய ஒழுக்க செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த அவரில் அடுத்ததை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸோ அடுத்ததாக உதவி செய்வது. அந்த உதவி செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண யாரோ கேட்டு செய்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, பக்கத்தில் 2 பேர் பேசிக்கிறாங்க, அவங்க பேசிக்கக்கூடிய விஷயத்துக்கான தீர்வு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ரயில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. தெரியாதனமா வேற ஒரு தவறான ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன பண்றாங்க இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, இல்ல அவங்க போய் நிக்கிறாங்க, இந்த சூழல் ஏற்பட போகுது. ஆனா உங்களுக்கு வந்து சரியான பிளாட்ஃபார்ம் எது, எந்த இடத்துல நிக்கணுங்கிறது தெரியுதுன்னா நீங்க அங்க போய் இடைமறித்து இல்லங்க இது இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வருதுன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அங்க நம்ம அவங்களுக்கு உபத்திரவம் பண்ணாத உதவிதான் செய்கிறோம். சோ அது போல அந்த தோரணையை பார்த்து சில பேரை பார்த்தா புதுதாக அந்த நகரத்துக்கு வந்தவரா இப்ப எங்க போய் யாரை பார்க்கணும், இல்ல எந்த வழியில வெளியே போகணும்னு தெரியாம இருக்கலாம். அப்போ ஒருவேளை வெளியே போக வழி தெரியாம இருக்கிறீங்களா, வாங்க உங்களை கூட்டு போய் விடுறாங்க, இல்லைன்னா இந்த வழியில போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே நீங்க போயிடலாம் அப்படின்னு சின்ன சின்ன உதவிகள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் இல்லாம நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. அவங்க ஏதோ ஒரு தேவையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அது அந்த பொது வெளியில போய் அவங்க கிட்ட கேட்டு இந்த தேவை இதுவா, அதை நம்ம செய்யறதுக்கு முற்பட வேண்டும். எஸ், அப்பொழுது நம்மளுடைய பயணமும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேஷண்ட்க்கு கிட்னி ப்ராப்ளம் எதனால வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ல இருந்து ஏஜ்டு வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் ஒன்று, அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். இது ரெண்டும் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்து கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். சுகர்னாலேயும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம்.
பிபி இருந்து அதுவும் கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம். இல்லை ஒரு நபருக்கே வந்து உங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கூடவே கிட்னி ப்ராப்ளமும் வரலாம். எதுவுமே கண்ட்ரோல் இல்லைன்னா கிட்னியை பாதிக்கும். அந்த கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிரியேட்டினைன் லெவல் 1 வந்தாலே உஷாராயிடுங்க. எனக்கு 50% தான் கிட்னி ஒர்க் ஆகுது, 50% ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு உஷாரா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 4 grams தான் ஒரு நாளைக்கு உப்பு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? மீதி உங்கள் ரிப்போர்ட்டை வச்சு ஃபர்தராக நம்ம சொல்லணும். அடுத்தது சிலர் வந்து சில நோய்களுக்காக வருடக்கணக்கில் பல மருந்துகளை எடுப்பாங்க. அதனாலேயும் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படும். இன்னும் சிலர் பெயின் கில்லர்ஸ், அதாவது வயிற்று வலி இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம், சில நோய்கள் வலி நிவாரண மாத்திரைகள், தலைவலி கூட இருக்கலாம். அடிக்கடி அந்த வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையும் கிட்னி ஃபெயிலியர். இப்போ கோவிட் வந்துச்சு. கோவிடுக்கு பிறகு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் வர்றாங்க பேஷண்ட். அதுக்கு முன்னாடி சுகர் இல்லை, ரொம்ப சின்ன வயசு, ஒரு டென்ஷன் ஒன்றுமே இல்லை. ஆனால் கோவிட் வந்திருக்கு. கோவிட் வந்த பிறகு அவருக்கு சுகர் இருக்கு. அதே போல் கோவிட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிலருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கு. கோவிட் வந்திருக்கு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம். இது காரணம். அடுத்தது சில காய்ச்சல்கள் வரலாம். சில காய்ச்சல்கள் 2-3 காய்ச்சல் கூட பாதிப்பு ஏற்படலாம். ஓரிரு மாதங்கள்லேயே கூட ஒரு 2 வகையான காய்ச்சல், 3 வகையான காய்ச்சல் கூட சிலருக்கு வந்திருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆன்டிபயோட்டிக், ஏன்னா ஓவர் டோஸ் கொடுத்தாதான் அவங்கள அந்த நேரத்துக்கு காப்பாற்ற முடியுங்கிற சூழல், அதில் இவங்க பாதிப்பு ஏற்பட்டு அதனால கிட்னி ப்ராப்ளம். சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதாக இருக்கலாம். இதை விட இன்னும் சொல்ல போனால், இப்போ கருவுற்ற பெண்மணி இருக்கா, அவளுக்கு ரெகுலராக ஸ்கேன் செக்அப் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்பவே சொல்லுவாங்க இவங்களுக்கு சில ஆர்கன்ஸ் சின்னதாக இருக்கு, அதனால இந்த குழந்தை வேண்டாம், மூளை வளர்ச்சி குன்றி இருக்கு, ஹார்ட்டு இது துடிப்பு சரியில்லை, இல்லை ஒரு கிட்னி தான் இருக்கு, அது கூட சின்ன சைஸ்ல இருக்கு, இல்லை 2 கிட்னி இருக்கு ஆனால் சின்ன சைஸ்ல இருக்கு, இவங்களுக்கு அந்த உறுப்பு வளர்ச்சி இல்லை, அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கறது இல்லை. சிலர் வந்து ஓகே அபார்ட் பண்ணிடுறாங்க. சிலர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் பல ஆண்டுகளாக, இப்போதான் கருத்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படிலாம் பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கருத்தரிச்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, இப்போ குழந்தை நமக்கு கருத்தரிச்சிருக்கு, இந்த குறைபாட்டினால கிட்னி ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேணும், அது கிட்னி ப்ராப்ளமா, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிலர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பேசி டிசைட் பண்ணி அந்த குழந்தைய கருவை வளர்த்து டெலிவரி பண்ணவங்க இருக்காங்க. அப்போ அது என்ன ஆகும், 1 or 2 இயர்ஸ்லேயே, இல்லை சில நாட்கள் சில மாதங்கள்லேயே அவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஓடி வருவாங்க. அப்போ இது பிறவிலேயே குறைபாடு இருக்கு அவங்களுக்கு, அதனால்தான் உங்களுக்கு அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் குழந்தை இல்லாததுனாலையோ இல்லை இந்த குழந்தை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனாலையோ நீங்கள் அந்த குழந்தைய பெற்று எடுத்துக்கிறீங்க. அப்போ அது கிட்னி ப்ராப்ளம். இப்போ தூக்கிட்டு ஓடி வராங்க, இந்த மாதிரி கிரியேட்டினைன் அதிகமாக இருக்கு, என்ன செய்யணும்? அங்கே ரிப்போர்ட்டில் பார்த்தா கிட்னி 2 சின்னதாக இருக்கும், சுருங்கி காணப்படும். இதனால எல்லாம் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. சரி, ஓகே, இதுக்கு என்ன சிம்டம்ஸ் பார்த்தோன்னா, ஜென்ரலாக காலையில் எழுந்த உடனே முகம் வீக்க காணப்படும், ஆரம்ப அறிகுறி. சிலருக்கு தொங்க போட்டு ட்ராவல் பண்ணாலோ உட்காந்துருந்தாலோ கால் வீக்கம் வரலாம், வயிறு உபசம் இருக்கலாம், குமட்டல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், அடிக்கடி சளி இருமல் இருக்கலாம், நடந்தா மூச்சு வாங்கலாம், அனிமிக் ஆகலாம், ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அப்போ அவங்களுக்கு குளிர், நடுக்கம், லூஸ் மசில்ஸ், இல்லை பாடி ஃபுல் வீக்கம், இப்படியெல்லாம் வரலாம். உடம்புல அரிப்பு ஏற்படலாம். இது மாதிரி நிறைய அறிகுறிகள் இருந்தால்
நீங்கள் உடனே நம்ம கிட்னி என்ன ஆச்சு ஏதாச்சு ஸ்கேன் பண்ணணும். ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிருக்கலாம், ஹீமோகுளோபின் கட்டாயம் குறைஞ்சிருக்கும், கிட்னி சுருக்கம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சுருங்கி வர்றது அறிகுறிகளாக தெரியும். இதெல்லாம் வச்சு நம்ம ரிப்போர்ட்டை வச்சு அதுவும் ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது நிச்சயமாக டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இதை தவற விட்டோம்னா ஒன்ஸ் டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு மாற்று கிட்னி அறுவை சிகிச்சை செய்யும். இதுதான் கிட்னி ப்ராப்ளத்தோட கண்டிஷன். அதனால உங்களுக்கு கிரியேட்டினைன் லெவல் 1 இருக்கா, 1.2 1 இருக்கா, அப்பவே 50% நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலைன்ற உஷாரில் நீங்கள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். தொடர்பு கொண்டா அதுக்கு வேண்டிய இடம் அத்தனை அட்வைஸும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் கிட்னியை நீங்கள் நீண்ட நாள் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு, நீங்கள் கடைபிடித்து பலன் அறியலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பொது இடங்களில் நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள். ஃபைனலாக என்ன? எஸ், பொது இடங்களில் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாலே போதும். பெரும்பாலும் நம்முடைய ஒழுக்கத்தை நாமளே வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, நம்ம பெர்ஃபெக்ட் அப்படியா இருக்கோம் பொது இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. பல இடங்களில் போட்டிருப்பாங்க நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் போயிட்டு நின்று ஸ்மோக் பண்ணுறதை பார்ப்போம். அதே மாதிரி நோ பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அங்கே நோட்ஸ் இருக்கு, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சா அது ஒழுக்கமின்மை அப்படின்றத நமக்கு காமிக்கும். கண்டிப்பா இதை நீங்க சொல்லும் போது எங்களுடைய ஆசிரியர் அவர் வரப்பிரசாதம் 10th படிக்கிறப்போ நிறைய ஒரு நல்ல நகைச்சுவை நிறைய விஷயங்கள் கிளாஸ்ல சொல்லுவார். அப்போ ஒரு வீடு ரொம்ப அழகா புதுசா கட்டி நல்லா நீட்டா பெயிண்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு வெளியே வந்து சோர்ல எழுதிருந்தாங்க, இங்க நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து பொறாமப்பட்ட ஒருத்தர் கீழே கறியை வச்சு எழுதிருந்தாங்க, சரி இங்க நோட்டீஸ் ஒட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எதெல்லாம் தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்த ஃபுல்லா தூய்மையற்றதாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பொழுது அப்போ அதை பற்றி நிறைய பேர் வீலாக்ஸ் எடுத்தாங்க, நிறைய நியூஸ்லாம் அந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க காட்டினாங்க. இது எவ்வளோ தூய்மையாக இருக்கும் அப்படின்லாம் என்ன பண்ணாங்க காட்டினாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோஸோடைய கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, எச்சி துப்பி வைப்பாங்க, அதில் தூய்மையற்ற நிலை என்பது உருவாகும் அப்படின்லாம் சொல்லி எல்லா கமெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன தெரியுது, நம்ம வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, அதுல நமக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரோ செய்யறாங்க அப்படின்னு இல்லை, தவறு செய்வது எப்படி தப்போ அது போல அந்த தவறை தட்டி கேட்காமல் இருப்பதும் தப்பு தான். ஸோ அப்போ நமக்கு தெரிந்த வகையில் இந்த பொது இடங்களை பின்பற்றுவதற்கு சில விதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ த கியூனா ஃபாலோ த கியூ. நீங்க சொன்ன மாதிரி நோ ஸ்மோக்கிங்னா அந்த இடத்துல நோ ஸ்மோக்கிங். அந்த விதிகளை நாம் பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஜோஸ்லின் அன்னாள் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜோசப் இனிகோ, அம்மா செல்வி, தாத்தாக்கள், பாட்டிகள், ஆச்சி, பெர்னதத் இனிகோ, ஜோவான், ஜோஷ்வா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரிதுமிதா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா எழிலரசன், அம்மா லதாராஜ், பாட்டி செலின் தங்கராஜ், சகோதரி தஷ்மிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹேனியல் கிறிஸ்டன் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சதீஷ்குமார், அம்மா கிளாரா கலைச்செல்வி, அக்கா இவானா கிறிஸ்லின், தாத்தா ஆரோக்கியசாமி, அப்பாயி லீமா ரோஸ், அம்மாச்சி ஸ்டெல்லா மேரி, மாமா ஜான் மெர்சிஸ், அத்தைகள், மாமாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்விட்டா விவானா இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், அப்பாயி, அம்மாச்சி, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆண்டோ ஜோஹான்ஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மைக்கேல், ஜெயவர்மா, ரெஜி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் பார்த்துட்டோம். எஸ், அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே போல அவங்களுக்கான இறை ஆசிரும் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று இளங்காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது: ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுளாகிய அதே ஆண்டவர் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக இருப்பார். இதை பற்றி நான் ஒரு மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டினேன். உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான், அது எப்படி ஆண்டவர் முன்னாலே இருப்பார் பின்னாலே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்டேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படியே யோசித்து பார்த்து, ஆமாம், முன்னால் விளக்கு தூணு பின்னால் மேகம் அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, நம் ஆண்டவர் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர், நமக்கு முன் வழிகாட்டி செல்லுகின்றவர், நமக்கு பின்னே பாதுகாப்பு அளித்து வருகின்றவர். இந்த உண்மையை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், உணர்ந்திருந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நாம் பயணம் செய்வோம். அந்த தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், பொது இடங்களில் நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு சிந்திச்ச விஷயங்கள், என்னென்ன தவறுகளை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பு கடவுள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இதை தொடங்கலாம். அன்பானவர்களே, தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்போம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.